மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவ விழுமியங்கள் என்ற விடயத்தை பார்க்கின்றோம். அதாவது மூன்றாவது பாடம், தரம் 10 வருகின்ற சைவன்றி பாடத்தில் வருகிற மூன்றாவது பாடமாக சைவ விழுமியங்கள். இந்த விழுமியங்கள் என்று சொன்னால் என்னென்று முதலாவதாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். விழுமியம் என்ற சொல் பல இடத்திலே பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். விழுமியம் என்றால் என்ன என்றது முதலாவது எங்களுக்கு தெரியும். விழுமியம் என்று சொல்லுகின்ற போது அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனைகள், இவை தான் விழுமியங்கள். சமூகத்தில் விழுமியங்கள் என்று சொல்வது நல்ல பழக்க வழக்கங்களாகும், நல்ல நடத்தைகள், இவைகளெல்லாம் விழுமியங்களாக கருதலாம். அதே மாதிரி எங்களுக்கு சைவ சமயத்திலும் சில விழுமியங்கள் இருக்கிறது. சைவ சமயத்திலே சில விழுமியங்கள் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் கோயிலுக்கு போகின்ற போது எவ்வாறு போக வேண்டும், கோயிலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவையெல்லாம் விழுமிய பண்புகள். பொது இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள்லாம் இந்த விழுமியங்கள் என்று சொல்கிறேன். இந்த விழுமியங்களை நாங்கள் பேணாதபடினால்தான் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய. இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் விழுமியங்களை பேணுதல். விழுமியங்களை பேணி வருவமாக இருந்தால் அவருக்கு இந்த பிரச்சனையும் வராது. கோயில்கள்லையாக இருந்தாலும், பொது இடங்கள்லையாக இருந்தாலும், சாதாரண பாடசாலையிலையோ அல்லது இப்போ இங்கே இருந்தாலும் விழுமியங்களை நாங்கள் கடைப்பிடித்தால், மாணவர்களாகிய நீங்கள் அதை கடைப்பிடித்து வருவீர்களாக இருந்தால் அது சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வரும். ஆகவே இந்த விழுமிய பண்புகள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். பண்பு என்பதுதான் முக்கியமானது. நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், ரோட்டிலே போகின்ற ஒரு முதியவர் வர்றார். அவரால் அந்த நடந்து அந்த ரோட்டை கடக்க முடியாமல் நிற்கிறார். எங்களுக்கு நாங்களும் அவசரமாக போகிறோம், எங்களுக்கு அவசரமான வேதனை விட்டுட்டு நாங்கள் அவரை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. சரி, எல்லாரும் அப்படி தான் விட்டுட்டு போகிறாங்க. ஆகவே அதில் நாங்கள் அந்த இடத்துல அந்த முதியவருக்கு உதவி செய்கின்ற ஒரு பண்பு நாங்கள் இருக்குமா இருந்தால் உடனே நாங்கள் எங்களோட வேலையை கொஞ்சம் திருப்தியண்டான அவரை அந்த ரோட்டை கடக்க வைத்து போட்டு பிறகு நாங்கள் போகலாம். அப்போ இவை தான் அந்த முக்கியமாக. சில வேளைகளில் நாங்கள் ரோட்டில் போகிறோம், ஆக்சிடென்ட் இருக்குது, ஒருவர் விழுந்து கிடச்சிட்டோம். அந்த நேரம் நாங்கள் ஏதாவது செய்யலாமோ என்பதை யோசிக்குவோம். நமக்கு என்ன, நம்ம வாழ போவோம் எட்டு போவதில்லை, அது ஒரு பண்பில்லை. மனிதர்களாகிய நாங்கள் பிறருக்கு உதவியாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு உதவியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் விழுமிய பண்பு. இப்போ சைவ விழுமிய பண்புகள் என்ன என்றதை நாங்கள் இது பார்ப்போம். விழுமியம் என்ற மேலான பண்பு என்பது பொருள், மேலான பண்பு. எனவே சைவ விழுமியம் என்றால் சைவ சமயம் வளர்த்துகின்ற மேலான பண்புகள், குணங்கள் என்று சொல்லலாம். இப்போ பாருங்கள், சைவ சமயம் சில பண்புகளை எங்களுக்கு வகுத்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த மேலான பண்புகள் என்ன என்றதை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சைவம் உயிர்களின் ஆன்ம விடுதலையே மேலான லட்சியம் என கொண்டு அதற்கான வழிமுறைகளை வகுத்து காட்டு. பாருங்கள், உயிர்களுடைய ஆன்ம விடுதலை பெற வேண்டும். உலகத்திலே பிறந்த ஆன்மா விடுதலை பெற வேண்டும். அப்போ அதற்கு அந்த விடுதலையை நோக்கியது தான் அந்த ஆன்மாவுடைய குறிக்கோள். ஆகவே அந்த லட்சியத்தை, அதற்கான வழிவகைகளை எடுத்துக்காட்டு. அந்த லட்சியம் வீடு வீடு என்று கொள்ளத்தக்கது. ஆன்மா விடுதலை பெற்றால் அது வீடு வீட்டை அடையும். ஆன்மா சைவன் சொல்கின்றது, ஆன்மா விடுதலை பெறுகிற போது அது விடுதலை பெற்று என்ன செய்கின்றது, அங்கே மோட்சத்தை அடைகின்றது. அதனைத்தான் சொல்லுகிறார். ஆகவே வீடு பேறு என்று சொல்கிறது மோட்சம். இந்த லட்சியத்தை அடைவதாய் இம்மையில், அதாவது இந்த பிறவிலே நாம் நன்னெறி நின்றும் தவறாது வாழ வேண்டும். நல்ல நெறியிலே நாங்கள் நிற்க வேண்டும். நாங்கள் நல்ல நடத்தைகளுடையவர்களாக, நல்ல பண்புகளுடையவர்களாக, நல்ல எண்ணங்களுடையவர்களாக நாங்கள் இருந்தால் எங்களுடைய ஆன்மா பிறகு வீடு வீட்டை அடைவதற்கு மிக இலகுவாக இருக்கும். நாம் நன்னெறியில் தவறாது வாழ வேண்டும். அதன் பொருள் பல நெறிமுறைகளை சைவசமயம் வலித்துள்ளது. மனிதனது வாழ்க்கை முறை ஏனைய விலங்குகளின் வாழ்க்கை முறை போன்றது அல்ல. ஏனைய விலங்குகள் போன்றதல்ல எங்களுடைய வாழ்க்கை. மனிதனோட சிறப்பான இனம் என்று சொல்லப்படுது. என்ன, அரிது மாணவராதல் அரிது என்று சொல்லியிருந்தார் அவையார். அப்போ அந்த மனித இனம் மற்ற இனங்களை விட ஒரு சிறப்பான இனம். அந்த சிறப்பான இனத்தை பெற்று நாங்கள் அதற்குரிய பண்புகளை நாங்கள்
வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லப்படுகின்றன. அப்போ விலங்குகளுடைய வாழ்க்கை முறை தான் எங்களுடைய வாழ்க்கை முறையும் இருக்கக்கூடாது. விலங்குகள் என்ன செய்கின்றன? உணவு தேடுகின்றன, சாப்பிடுகின்றன, என்ன இனப்பெருக்கம் செய்கின்றன, பிறகு கூடி வாழுகின்றன, பிறகு தங்க வாழ ஒருத்தர் சண்டை பிடிக்குது. இப்படித்தான் நடக்குது. இதே மாதிரி தான் மனிதனும் நடந்து கொண்டு வந்தால் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இந்த விதமான வித்தியாசம் இல்லை. மனிதன் ஒரு சிறப்பான இனம் என்று சொல்லுகிற போது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சமயங்கள் இவ்வாறான பண்புகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. ஆகவே மனிதன் குறித்த நெறிமுறைகளுக்கு அமைவாக வாழ வேண்டும் என்று சமயம் சொல்லுகின்றது. அன்புடைமை, வாய்மை, பணிவுடைமை, அடக்கமுடைமை, செய்நன்றி முதல் மறவாமை முதலான அக ஆசாரங்களே மனித விழுமியங்கள். பாருங்கள், அன்புடைமை, அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், அன்புடைமையுடையவர்களாக இருக்க வேண்டும், உயிர்கள் மேலே அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அடுத்தது வாய்மை. வாய்மை மிக முக்கியமானது. சொன்ன சொல்லு தவறக்கூடாது, உண்மை பேச வேண்டும், இதுதான் வாய்மை. உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பணிவுடைமை, பணிவு என்றது இருக்க வேண்டும். எந்தளவு பெரியவராக இருந்தாலும் சரி, பணிய வேண்டியதை பணிய வேண்டும், பணிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், அவரும் பணிந்து வேண்டிய இடத்துல பணிந்தும் போக வேண்டும், இருமாப்பு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பணிவுடைமை மிக முக்கியமானது. அடக்கமுடைமை, இந்த அடக்கமும் இருக்க வேண்டும். எல்லாம் எனக்குத்தான் தெரியும், உங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது என்று அடக்கமின்றி இருக்கக்கூடாது. அடக்கமுடைமை, எல்லாம் பேசாமல் இருக்கவும் அடக்கமுடைமை. செய் நன்றி மறவாமை. ஒருவர் செய்த நன்றி மறக்கக்கூடாது. அவர் எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவருக்கு பதிலாக ஏதாவது செய்யவும், செய்கிறது காத்திருக்கவும், அது மறவாத நினைக்கிறதே, அதாவது மறக்காமல் நினைக்கிறதே முயலும். இப்படியான பண்புகள் இருக்கும். இவை தான் இந்த ஆசாரங்கள், அக ஆசாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவை மனித விழுமியங்களாக மதிக்கப்படுகின்றன. சைவசையம் வலியுறுத்தும் விழுமியங்கள் அன்புடைமை, வாய்மை என்பன பற்றி இங்கு பார்க்கிறோம். இப்போ இவற்றை விரிவாக பார்க்கிறோம். அன்புடைமை என்றால் என்ன? ஒருவர் தன்னோடு தொடர்புடையவர்களிடமிடத்து காட்டுகின்ற ஈடுபாடை அன்பு என்று கொள்ளப்படுகிறது. அதாவது ஈடுபாடுடையவர்களாக இருத்தல். ஒருவர் தன்னோடு தொடர்புடையவர்களிடத்தை காட்டுகின்ற ஈடுபாடு அன்பு என்று கொள்ளப்படுகிறது. அதாவது தன் மனைவி, கணவன், தன் மக்கள், தன் பெற்றோர், தன் சகோதரர், தன் நண்பர் என்று தம்மோடு தொடர்பட்டவர்களிடம் அன்பு வைத்திருக்கிறார். அவர்களிடம் அன்புடைமையோடு இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாதவரிடத்தையும் நாங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதாவது எங்களோடு தொடர்புடையவர்களை மட்டும்தான் அன்பு காட்டவர்களாக இருக்கணும் இல்லை, மற்றவர்களும் காட்டணும். அப்படி காட்டும் அக்கறையே அருள் என்று சிறப்பிக்கப்படும். அருள் என்பது அன்பின் முதிர்ச்சி எனலாம். அன்பின் முதிர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. மனிதரிடத்தில் மாத்திரமன்றி விலங்குகளிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். மனிதரிடத்தில் மட்டுமல்ல, விலங்குகளிடத்திலேயும் நாங்கள் அன்பு காட்ட வேண்டும். வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லுவார்கள், அவர்களிடமும் அன்பு காட்ட வேண்டும். சைவம் அதைத்தான் வருகிறது. இதனால்தான் கொலை, களவு, புலாலுண்ணல் முதலானவற்றை பாவகாரியங்களாக சைவம் விளக்குகிறது. பாருங்கள், கொலை, களவு, புலாலுண்ணல் இவற்றையும் பாவகாரியங்களாக சைவ சமயம் வலியுறுத்துகின்றது. சிவபுரான் பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த கதை ஜீவகாரணத்தையே வலியுறுத்துகிறார். சிவபெருமான் பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுவும் இதைத்தான் வலியுறுத்துகின்றார். சைவம் அன்பை கடவுளாக கருதுகிறது. அன்பையே கடவுளாக கருதுகின்றது சைவம். அன்புடையவராக இருந்தவர், அதாவது இறைவன் மேலே அன்புடையவர்களாக இருக்கிறது. அன்பு வைத்து கொண்டு இருப்ப உயிர்கள் மேலே அன்பு வைத்தாலே இது இறைவன் மேலே அன்பு வைக்கிறது சமம். ஆகவே அன்பைத்தான் அங்கே உயிராக கருதுகிறார், இறைவனாக கருதுகின்றார். அன்பு வைப்பவனிடம் தெய்வ நிலை எய்திவிடும் என்கின்றார் திருமூலர். திருமூலர் சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை பாருங்கள். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர். அன்பு சிவம் ரெண்டு என்று சொல்கிறவர் அறிவில்லாத.
அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்புதான் சிவமாக இருக்கின்ற வெறும் அறியாமல் இருக்கிறோம். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அன்புதான் சிவம் என்று அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அவர் அன்பே சிவமாக அமர்ந்திருக்கிறார். அவர் சிவமுத்தராக மாறிவிடுகிறார் என்று சொல்லுகிறார். இறைவன் அன்பே வடிவானவன். அவன் அறியாமையில் மூழ்கியுள்ள உயிர்களை அந்த அறியாமையிலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காகவே அவற்றுக்கு தனுகர்ண போன போகங்களை கொடுக்கிறான் என்கின்றது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் இணைதான். இறைவன் அன்பே வருவானவன். அவன் அறியாமையில் மூழ்கியுள்ள இந்த உயிர்களை அந்த அறியாமையில் நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காகவே அவற்றுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதாவது இறைவன் எம் மீது கொண்ட பெருங்கருணை காரணமாகவே என் மீது எங்கள் மீது இறைவனுக்கு இருக்கிற பெருங்கருணை காரணமாகத்தான் இந்த உடலோடு இந்த உலகத்திலே வாழுகின்ற பிறவி நமக்கு கிடைத்தது. மனித பிறவி கிடைத்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்வு இறைவனாலே கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒருவரோடு ஒருவர் அன்பு பாராட்டுவதற்காகவே எலும்பு தசை தோல் முதலியவற்றோடு கூடிய இந்த உடம்பு நமக்கு கிடைக்குது. அதனால் இங்கே சொல்லுகின்றார், அன்போடு இயந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்பு என்று திருக்குறளில் சொல்லப்படும். ஆகவே ஒருவரோடு அன்பு பாராட்ட வேண்டும், சகல உயிரிடத்தும் கருணை காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால இந்த உடம்பே கொடுக்கப்படுது. அன்போடு நடந்து கொள்வதற்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் அமைவார்கள். அன்போடு நடந்து கொள்வதற்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் இருப்பார்கள். பகைவர் என்று ஒருவரும் இருக்க மாட்டார். பகைவர் என்று ஒருத்தரும் கூட இருக்க மாட்டார். பகைவர் என்று வரும்போதுதான் ஒருவன் கோபம், கடுஞ்சொல் பேசுதல், புறங்கூறுதல், பொய் பேசுதல், கொலை முதலான பாவகாரியங்களை செய்ய முற்படுகிறான். பகை என்று வருகிற போதுதான் இவையெல்லாம் வருகிறது. ஆகையினாலே அன்பு என்கின்ற விழுமிய பண்பு ஒன்று இருந்தாலே ஏனைய எல்லா விழுமிய பண்புகளும் நம்மிடம் உண்டாகும். அன்பு என்ற ஒன்று இருந்தாலே ஏனைய பண்புகள் தன்பாலில் பெறும். நாம் மற்றவரிடம் அன்பு காட்ட வேண்டும். நாங்கள் மற்றவரிடம் அன்பு காட்ட மற்றவர்கள் நம்மிடம் அன்பு காட்டுவார்கள். பரஸ்பர அன்பு இருக்கும்போது ஒருவருக்கு துன்பம் வரும்போதும் நம்மிடம் அன்பு காட்டுவார். பரஸ்பர அன்பு இருக்கும்போது ஒருவருக்கு துன்பம் வரும்போது மற்றவர் துணைக்கு வருவார். நாங்கள் பரஸ்பர அன்புடையவர்களாக இருந்தால் நாங்கள் துன்பம் பெறுகின்ற போது எங்களுக்கு துணைக்கு வருவார். மற்றவர்கள் நம்மீது காட்டும் அக்கறையே எமது துன்பத்தில் பெரும்பங்கை போக்கிவிடும். அதனால் துன்பம் அகன்றுவிடும், எங்கும் எதிரும் இன்பமே நிலவும். அப்போ அன்புடையவர்களாக இருக்கிற போது எங்களுக்கு துன்பம் வராது. பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தவம் செய்ய வேண்டும். தவம் என்றவிட உண்ணாமை, உறங்காமை முதலான கடும் நியதிகளையே நாம் கருதுகிறோம். அதல்ல, அப்படியில்லை. பிறர அன்பு காட்டுதலே உயர்ந்த தவம். பிறர நாங்கள் அன்பாக நடந்தாலே அதுவே பெரிய தவம்தான். அன்பாகிய தவத்தை செய்தாலே இன்பம் தானாகவே வந்து சேரும். மகாகவி சுப்புலி பாரதியார் தன் நெஞ்சை நோக்கி சொல்லுகிறார். என்ன மாதிரி சொல்லுகிறார் பாருங்க. செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. வையகத்திலே அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தலே இயல்பு என்று இந்த இதுவரையும் பார்த்து அந்த அன்பு காட்டுதல், இந்த அன்புடைமை என்ற இந்த விடயத்தை இங்கே நாங்கள் பார்த்தோம். இனி வாய்மையை பற்றி பார்க்க போகிறோம். வாய்மை, உண்மை பேசலே வாய்மை எனப்படும். உண்மையாக நடந்து கொள்வது தான் முக்கியமானது. தன்னலங்கருதி நடந்தவற்றை மறைத்தல் பொய்மை. எதையும் மறையாது வெளிப்படுத்தல் வாய்மை. உண்மை பேசலே வாய்மை. தன்னலங்கருதி நடந்தவற்றை மறைத்தல் பொய்மை. நடந்தவற்றை மறைக்கிறது பொய்மை. மறையாது வெளிப்படுத்தல் வாய்மை. இது வாயினால் வெளிப்படுத்த வாய்மை எனப்பட்டது. வாய்மை என்றால் என்ன என்பதற்கு திருவள்ளுவர் தாம் விளக்கம் உயர்வான யாருக்கும் உபகையில் தீமை பயக்காதவற்றை பேசுவதே வாய்மை. தீமை பயக்காதவற்றை பேசுவதே வாய்மை என்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனில்
வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல சொன்னாலே அது வாய்மை தான். ஒருவர் அதாவது அவர் மேலும் ஒருபடி சென்று பொய்மையின் சில வேளைகளில் வாய்மையாக கருதப்படும் என்கிறார். பொய்மையின் சில வேளைகளில் வாய்மையாக கருதப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு பொய்யினாலே நன்மை உண்டாகுமாக இருந்தால் பொய் சொல்ல வேண்டியதே இல்லை, அந்த நன்மையாகவே கொள்ளத்தக்கது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நன்மை சுயநலமானதாக அல்லாமல் குற்றமற்றதாக புரை தீர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதான் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்று அந்த குறள் சொல்கிறார். இப்போ வாருங்கள், இது எப்படி நாங்கள் விளங்கப்படுத்தலாம் வேண்டாம். இப்போ வாருங்கள், ஒரு ஆமிக்காரன் பெறுறான். ஆமிக்காரன் ஏதோ ஒருவரை திரட்டி கொண்டு வருகிறான். அவன் குற்றம் செய்தவனாக இருக்கலாம். நாங்கள் அந்த அவன் எங்களோட வீட்டில் அடைக்கலம் போடுகிறான். நாங்கள் ஒன்றும் செய்யலாது, நம்மளோட ஊரவன் நம்மளோட யாரோ இனத்தவன் என்ற அளவில் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம். அங்கே ஆமிக்காரன் கேட்குறான், இன்னார் வந்தவரா, அந்த இடத்துல இந்த தான் வந்திருக்கிறேன், இதில் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். பொய்யின் சில வேளையில் நன்மை தருமா இருந்தால் பொய் சொல்லலாம். அதான் நான் இப்போ சொன்ன இந்த ஒரு ஆவிக்காரர் ஒரு ஆளை பேசி கொண்டு வரைக அவருக்கு நாங்கள் இந்த அடைக்கலம் கொடுத்துட்டு அவன் அவன் கேட்குறான், இன்னார் வந்தவர் நீ அடை. அந்த இடத்துல நாங்கள் அவனை இதுக்கெல்லாம் நிற்கிறாருன்ட்டு காட்டி கொடுத்தால் அவருக்கு அடிபடும், அதை பிடிச்சிட்டு போவோம். அப்போ அந்த இடத்திலே நாங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேணும், அதில் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு. நன்மை பயக்கும் எனில் அவனுக்கு நன்மையாக இருக்குமா இருந்தால், ஒரு கள்ளனை நாங்கள் அடைச்சி வைக்கிறே இல்லை, இது ஒரு மனிதாபிமானமான முறையில் அடைச்சி வச்சிருக்கோம். அப்போ ஒரு நன்மை பயக்கும் எனில் அதில் பொய் சொல்ல அவன் இந்த பக்கத்தால் வரே இல்லை ரெண்டு பேரும் பொய் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லி அது நன்மை பயக்கும் எனில் சொல்லலாம், அது வாய்மையாக கருதப்படும். அதனைத்தான் சொல்லுகிறார். உதாரணமாக ஒருவனை கொல்வதற்கு சிலர் அவனை துரத்தி வருகிறார்கள். அவன் நம்மிடம் சரணடைந்து தனக்கு வரும் ஆபத்தை எடுத்துரைக்கிறான். அந்த வேளையிலே அவனை மறைவிடத்தில் ஒழித்து வைத்துவிட்டு அவனை கொல்வதற்கு வந்த அவனை பற்றி விசாரிக்கும் போது அப்படி ஒருவரை நான் காணவில்லை என்று சொல்வது பொய், பொய்யின் பாற்பட்டதாகாது. பொய் என்று நாங்கள் அதை கருதக்கூடாது. நாங்கள் இந்த இடத்துல அவர் காப்பாற்றுறேன். ஒருவன் தனது நன்மையின் பொருட்டோ அல்லது தனக்கு பிடிக்காத தீமை ஏற்படவும் என்பதற்காக பொய் பேச முற்படுகிறான். அதனால்தான் அவன் நன்மை அனுபவிக்கப் போவதில்லை. பாவம் செய்தவனாகி இறைவன் தண்டனைக்கு ஆளாவான். அது மாத்திரமல்ல, நமது மனச்சாட்சி அவனை வருத்தும், அவனது மனச்சாட்சி அவனை வருத்தும். ஆகையினாலே பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கூடிய அளவுக்கு பொய் பேசுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் உள்ளத்தால் தூயவராக இருக்கின்றாரா என்பதற்கு அத்தாட்சியாக அமைபவை அவர் பேசும் வார்த்தைகள்தான். அவை உண்மையாக அமையும் போது அது அகத்தூய்மையுடையவர் என்பது உணரப்படும். அதனால் தான் வள்ளுவர் பொய் பேசாதவன் உலகத்தவரால் மதிக்கப்படுவான் என்று கூறுவார். இதன் ஒருபடி மேலாக தவன் தானம் முதலியவற்றை செய்பவர்களை விட உண்மை பேசுபவர்கள் உயர்வானவர்கள் என்று சொல்லுவார். இவர்களை விட இவன் உயர்வானவன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். மனத்தொடு வாய்மையை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரன் தலை. ஆகவே அந்த தவன் செய்வார் விட அதாவது தவத்தோடு தானம் செய்வாரை விட மனத்தோடு வாய்மையை மொழியின் அது மேலானது என்று சொல்லுகிறார். பொய்மையிலிருந்து விலகி மெய்மையை காண்பதே சைம வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறோம். வேதம் சத்தியம் ஒன்றே வெல்லும் என்று கொள்ளப்படுவதான சத்தியமேவ ஏதே என்ற வாசகத்தை கொண்டமைந்திருக்கிறது. சத்தியம் வத என்றது உண்மை பேசி என்பது உபநிடத்தின் மகா வாக்கியங்கள் ஒன்றாக அமைகிறது என்பதே என்று சொல்லி நமது புராணங்களில் காணப்படும் அரிச்சந்திர மகாராஜாவினுடைய கதை என
வாய்மையாகிய அறத்தை பேணுபவன் எத்தகைய துன்பங்களுக்கு ஆளாக பொது ஈட்டிலே இறையர்களுக்கும் புகழுக்கும் பாத்திரமாவான் என்பதை வலியுறுத்துவது நவீன யுகத்து அரிச்சந்திரன் என்று போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள் ஆளுமை உருவாக்கத்தில் அரிச்சந்திரன் கதை செலுத்திய செல்வாக்கை உலகம் அறியும். மகாத்மா காந்தி உண்மை பேசுவரா வாழ்ந்தபடியாலேயே அவர் அகிம்சாவதியிலே வெல்ல முடிந்தது. அவர் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இன்றும் உள்ளார். நாமும் உண்மை பேசி உத்தமராக வாழ்வோம். ஆகவே இந்த 2 விடயங்களிலேயே நாங்கள் சரியாக நடந்து கொள்வோமா இருந்தால் அதுவே எங்களுடைய சைவ வாழ்வினுடைய மகத்துவமாக கருதப்படும். ஆகவே இங்கே நாங்கள் வினாக்களுக்கு போவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையை பார்ப்போம். சைவ விழுமியம் என்றால் என்ன? உயர்ந்த பண்புகள் தான். உயர்ந்த பண்புகள் என்னென்ன பண்புகள் என்று நாங்கள் பார்த்தோம். அவைகள் தான் விழுமியம். சைவ விழுமியங்கள் 3 குறிப்பிடுக என்று சொல்லுகிறோம். இந்த 3 குறிப்பிடுக என்று இங்கே அன்புடைய உயிர்கள் மேலே அன்புடையதாக இருக்க வேணும் என்று சொல்லுகிறார். பொய் சொல்லாமல் இருக்க வேணும் என்று சொல்லுகிறார். என்ன மற்றவருக்கு உதவுவராக இருக்க வேணும் என்று இப்படியெல்லாம் பண்புகள் இருக்கின்றன. அன்புக்கும் அருளுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கு. அன்புக்கும் அருளுக்கும் இடையில் தொடர்பு, இறைவனுக்கும் அன்புக்கும் இடையில் தொடர்பு, அதான் அன்புரிவர் தான் இருக்கிறது. ஆகவே அன்பு செலுத்துகிற போது அருள் தன்பாலில் வரும். அதான் தொடர்பு. திருமூலன் கருத்தின்படி தெய்வ நிலை எய்துபவர் யார் என்று சொல்ல, தெய்வ நிலை அன்புடையவர்களாக இருக்கிற தெய்வ நிலை எவ்வளாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாரதியார் போகின்ற தவம் இங்கே சொல்லப்படும். அதனால் ஏற்படுகிற பயன் பாரதியார் கொடுக்கின்ற தவம் என்ன தவம் சொல்லுகிறார்? அன்பை பற்றி தான் சொல்லுகிறார். தவம் தானே இவற்றை விட அன்புடையவளாக இருக்கிறது தான் பாரதியும் வலியுறுத்துகிறார். வாய்மை என்பதற்கு வள்ளுவர் கூறுகின்ற விரைவிலக்கணம் பாருங்கள். வாய்மை உடையவளாக பொய் பேசாது இருக்க வேணும். அந்த பொய் பேசுகின்ற போது கூட பொய்யிலே கூட பொய்மையும் சில கடையில் வாய்மையாக கருதப்படும் என்றதையும் சொல்லுகிறார். அது எப்போது வாய்மையாகும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஒருவர் அகத்தூய்மை உடையவர் என்பதற்கு அத்தாட்சியாக அமைவது அவர் உண்மையான அன்புடையவர்களாக இருந்தால் அகத்தூய்மை உடையவர்களாக இருக்கும். தவந்தானம் என்பவற்றை செய்பவர்களை விட உயர்ந்தவராக, அதாவது தவந்தானம் இவற்றை விட உண்மை உடையவராக உண்மை பேசுகிறவராக அதாவது வாய்மை உடையவர்களாக இருக்கிறவன் உயர்வாக கருதப்படுவான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அன்புடைமை வாய்மை ஆகிய 2 விழுமியமை கொண்டு வாழ்ந்த உத்தமர்களின் கதைகளை தேடி அறிந்து வகுப்பறையை நீங்கள் காட்சிப்படுத்தலாம். இது குளிர் செயல்பாடாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதுவரையும் நாங்கள் பார்த்தது சைவ விழுமியங்கள் என்ற விடயத்தை பார்த்தோம். திரும்பவும் இருக்கா நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம். பாருங்கள், சைவ விழுமியங்கள் என்று சொல்லுகின்ற போது 2 விடயங்கள் இங்கே எங்களால் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று அன்பு, மற்றது வாய்மை என்றது. அதாவது அன்புடைமை, வாய்மை, பணிவுடைமை, அரக்கமுடைமை, செய்நன்றி மறவாமை என்றது எங்களுடைய சைவ பண்புகளில் நாங்கள் காணுகின்ற அந்த பண்புகள். அன்புடைமையாக இருக்கிறது, அன்புடைய உயிர்களுக்கு அன்புடையவராக இருக்கிறது. வாய்மை உண்மை பேசுபவர்களாக இருக்கிறது. பணிவு பணிவுடைமையுடையவராக பணிந்தவர்களாக. அடக்கமுடையவர்கள் அடக்கமாக இருக்கிறது, அடக்கமுடைமை. மற்ற செய்நன்றி மறவாமை, ஒருவர் செய்த நன்றியை மறவாது நடக்கிறது. இவை எல்லாம் சைவ பண்புகளில் சொல்லப்படுகின்ற ஒன்று. அவற்றிலே அன்புடைமையை முதலாவதாக சொன்னார். ஒருவர் தன்னோடு தொடர்புடைய எல்லாரிடம் அன்பு காட்டப்படுவது மட்டுமல்ல, பிறரிடமும் அன்பு காட்டவன். அதாவது அவரோடு தொடர்புடையவர்கள் மட்டும் அன்பு காட்டுவதில்லை, அத்தோடு பிறரோடும் அன்புடையவராக இருக்கிறதா முக்கியமான பண்புகளாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மேலும் சொல்லுகிறார், அன்பு காட்டுகிற போது அதாவது மனிதர்களோடு மட்டுமல்ல பிற உயிர்களிடத்திலும் அன்பு காட்டப்படும். இதை முக்கியமாக சொல்லப்படும். பிற உயிர்கள் மேலும் விலங்குகள் மீதும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லப்படும். இதனைத்தான் சைவம் இதற்கு உதாரணமாகத்தான் இந்த சிவபெருமான் பன்றைக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த கதை. அங்கே பன்றைக்குட்டிகள் தாய்ப்பன்றி இறந்த நிலையிலே அந்த பன்றைக்குட்டிகள் தவித்த போது சிவபெருமான் தாய்ப்பன்றியாக உருவம் எடுத்து சென்று அங்கே பால் கொடுத்ததாக கதை சொல்லப்படுது. அப்போ அந்த விலங்குகள் மேலே எவ்வளவு அன்பு காட்டுகின்றார் என்றது விளங்குகிறது.
அதே மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த திருமூலர் கூறுகின்றார் அன்பினுடைய சிறப்பை பற்றி. அன்பும் சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாவது யாரும் அறிகிலர். அன்புதான் சிவம் என்பதை எவரும் அறியவில்லை. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவேன், அதை அறிந்த விற்பாடு அன்பே சிவமாய் அமைந்தது, அன்பே சிவமாக அவர் மாறிவிடுகிறார் என்று சொல்லி இறைவன் அன்பேன் வடிவானவன் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆரியற்கு என்போடு இயந்த தொடர்பு என்று சொல்லி அங்கே திருவள்ளுவரும் இந்த அன்பை பற்றி சொல்லுகிறார். அதாவது ஒரு அன்பு பாராட்ட வேண்டும் என்றது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆரியற்கு என்போடு அன்போடு இயந்த தொடர்பு, அதுவே தொண்டு தொட்டு வருகிற ஒரு இயல்பாகவே வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். இந்த அன்பு பாராட்டுவதற்கே எலும்பு தசை தோல் முதலியவற்றுடைய உடம்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அன்பு பாராட்டுவதற்கு தான் தரப்பட்டிருக்கு. இதை ஒருத்தரும் விலகிக் கொள்றதில்லை. ஆகவே இவ்வாறு அந்த அன்பு உடையவர்களாக வருகிற போது அங்கே கோபம் இருக்காது. பகைவர் என்று ஒருவர் இருக்க மாட்டார்கள். பகைவர் என்று வருகிற போது தான் அங்கே ஒருவன் கோவப்படுகிறான், கடும் சொல்லி சொல்லுகிறான், இப்படி புறங்கூறுற பொய் பேசுகிற இப்படியான பாவ காரியங்களெல்லாம் செய்யப்படும். ஆக அன்பு பாராட்டி கொண்டு வருவோமா இருந்தால் இவை ஒன்றும் வராது என்ற அந்த விடயத்திலே சொல்லப்படுகின்றன. புறவி துன்பத்தை நீக்க தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். தவம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். தவம் அதாவது உண்ணாமல் உறங்காமல் கடும் நியதிகளை விட்டுட்டு பிறருக்கு அன்பு காட்டுதே உயர்ந்த தவம். அன்பு காட்டினாலே அது தவத்துக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது. அன்பு அதைத்தான் இங்கே பாரதியும் சொல்லுகிறார். தவத்தை செய்தால் இன்பம் தானாகவே வந்து சேருமென்றது மகாவி சுப்பிரமணிய பாரதியார் தன் நெஞ்சை நோக்கி சொல்கிறார். செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில். அன்பு சிறந்த தவம் இல்லை, அன்பிலே சிறந்த தவம் இல்லை என்று பாரதியும் சொல்லுகிறார். அன்பு செய்தாலே அது பெரிய தவம். அடுத்த வாய்மை பற்றி உண்மை பேச, அதுக்கு முக்கியமான ஒரு பண்பாக சொல்லப்படுது. நாங்கள் போய் பேசாமல் இருக்கணும், வாய்மை உண்மையாக நடந்து கொள்ளணும். அதாவது யாருக்கும் போய் தீமை வைக்காலத்தை பேசுவதால் வாய்மை என்றது ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்படுது. இவருக்கும் தீமை தராததாக இருக்க வேணும். வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமை இல்லாத செயல் என்று அதை மிக அழகாக சொல்லுகின்றார். இவை இல்லாத செயல் என்று சொல்லுகிறார். அப்புறம் இன்னும் சொல்லுகிறார், பொய்யினால் நன்மை உண்டாகுமாயிருந்து அந்த பொய்யும் வாய்மையாக கொள்ளத்தக்கது என்று சொல்லப்படுகிறார். அவ்வாறு பொய்மையும் வாய்மை இடத்த புரை நீந்த நன்மை பயக்கும் எனில், பொய்மை சில அது நன்மை பயக்குமா இருந்தால் அது எங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தனது நன்மையும் பொருட்டோ அல்லது தனக்கு பிடிக்காதவற்று தீமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக பொய் பேச முற்படுகிறான் என்றால் அவன் நன்மை அனுபவிக்கப் போவதில்லை, பாவம் செய்தவனாகி அவனுடைய தண்டனைக்கு ஆளாவான் என்று அங்கே சொல்லப்படுகிறோம். ஆகவே நாங்கள் பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக இங்கே சொல்லப்படுகிறது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகு உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் என்று திருவள்ளுவர் அதனை மிக வலியுறுத்தார். உள்ளத்தால் பொய்யாது, உள்ளத்தாலே பொய் இல்லாத ஒழுகினால் உள்ளத்தில் எல்லாம் உளன் இருப்பார் என்றதைத்தான் சொல்கிறார். அதாவது தானம் நிறுத்தி செய்ய உண்மை பேசுவோம் உயர்வானவர் என்ற இதுதான் தவன் தானம் முதலியவற்றை விட உண்மை பேசுவதும் உயர்வானவர் என்பதை இதைத்தான் கூறுகின்றார். மனத்தோடு வாய்மை ஒழிக்கும் தவத்தோடு தானம் செய்வாரன் தலையே. மனத்தோடு வாய்மை உண்மையாக நடந்தால் தவத்தோடு தானம் செய்வாரை விட அவன் உயர்வானவன் என்றது இந்த சத்தியம் வத என்ற அந்த உபரிடத வாக்கியம் அது இதனைத்தான் சொல்லும். சத்தியமாக நடந்து கொள்வதைத்தான் சொல்லுகின்றோம். இங்கே அரிச்சந்திர மகாராஜாவுடைய கதை சொல்லப்படுகின்றது. இந்த அரிச்சந்திர மகாராஜாவுடைய கதையை கேட்டுத்தான் அதன் மூலம் வாய்மை பேசியவர் தான் எங்களுடைய மகாத்மா காந்தியடிகள். அவருடைய வாழ்வு எங்களுக்கு இந்த இதற்கு காரணமாக அமையும். இவ்வாறு இந்த 2 பண்புகளையும் நாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தமாக இருந்தால் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு வாழக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இத்தோடு இந்த வகுப்பை என்னோடு நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.